திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 42வது பாடல், திருநாட்டு சிறப்பினுடைய 12வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. அரும்பவிழ் அணங்கவாலி அலைதர ஆகம் பொன்போர்த்து இறங்கிவாள் அன்னம் ஏந்தி இருகையும் சங்கம் சிந்தி மருங்கு சூழ் காஞ்சி தள்ளி வரம்பித ஒழுகும் வாரி பரம்பரற்கு ஐயம் பெய்யும் பார்ப்பன மகளிர் போலும். இப்பாடலை நமக்கு இரட்டுற மொழிதல் என்கின்ற வகையிலே எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர். அரும்பவிழ் அணங்கவாலி அலைதர, இந்த பொருணையாறு என்று சொல்லக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறு எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், மன்மதனுடைய அந்த அம்புகள், மலர் அம்புகள் வீசுகின்றதை போல மலர்களை எடுத்து வீசுகிறது. ஆகம் பொன்போர்த்து, அங்கே இந்த தாருகாவனத்து முனிவர்களினுடைய மனைவிகள் நம்முடைய சிவபெருமான் பிச்சை ஏற்று வரக்கூடிய அந்த கோலத்தை கண்டு மயங்கி அவர்கள் மன்மதனுடைய அம்பினால் தாக்குண்டார்கள். அதுபோல இந்த மலர் அம்புகளை வீசுகின்றது. ஆகம் பொன்போர்த்து, அவர்களுக்கு பசலை வந்ததை போல இங்கே பொன்னிற மணலை தன்னிடத்தே கொண்டிருக்கின்றது. இறங்கி வாழ் அன்னம் ஏந்தி, இங்கே அன்னம் என்ற சொல்லால் தாருகவனத்து முனிவர்கள் கையிலே சோறு என்று சொல்லக்கூடிய அந்த உணவை எடுத்து கொண்டும், இந்த பொருணையாறு என்ன செய்கின்றது, அன்னப்பறவைகளை எடுத்து கொண்டும் இருகையும் சங்கம் சிந்தி, இரு கைகளில் இருக்கக்கூடிய வளையல்கள் கலண்டு விழும்படியாக தாருகவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் இருக்க, இங்கே சங்குகளை ஏந்தி கொண்டு இந்த பொருணையாறு வருகின்றது. மருங்கு சூழ் காஞ்சி தள்ளி, காஞ்சி என்று சொல்லக்கூடிய இடையிலே அணியக்கூடிய ஆடை நழுவ இங்கே காஞ்சி மரங்களை தள்ளுகின்றது. வரம்பிழ ஊகும் வாரி பரம்பரற்கு ஐயம் பெய்யும் பார்ப்பன மகளிர் போலும். இவ்வாறு வேகமாக செல்லுகின்ற இந்த பொருணையாறு இன்ன தன்மையினால் தாருகவனத்து முனிவர்களினுடைய மனைவிகளைப் போல காட்சியளித்தது என்று அந்நிகழ்வினை மீளவும் நினைவுபடுத்தி இங்கே அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.